வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 18th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கடல்சார் வர்த்தகம் அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. உலகளாவிய வர்த்தகத்தின் மிக முக்கிய மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அதன் காரணமாக நாட்டின் கடல்சார் வர்த்தகத்தை அதிகரிப்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஏவுகணை தாக்குதல் எதிரொலி, ஈரான் தூதரை திரும்ப பெற்றது பாகிஸ்தான். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்பின் நிலைகள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் என்று அழைக்கக்கூடிய ட்ரோன் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து அந்த நாட்டுக்கு தனது தூதரை பாகிஸ்தான் திரும்ப பெற்றது. ஸோ இது குறித்த மேலும் செய்திகள் இங்கே இருக்குது. ஈரான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் செயல்பட்டு வரும் சன்னி பிரிவு ஜெய்ஸ் அல் அதில் பயங்கரவாத அமைப்பின் 2 நிலைகள் மீது ஈரான் செவ்வாய்க்கிழமை ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஸோ இதுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 83 பேர் காயமடைந்துள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரைவில் காலை உணவு திட்டம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள திறந்தநிலை பல்கலைக்கழக வளாகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற பள்ளி கல்வித்துறையின் நேரடி நியமன வட்டார கல்வி அலுவலர்கள் சங்க கூட்டத்தில் அவர் பேசியுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். கேலோ இந்தியா போட்டி நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ளார். 6வது கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தின் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை மாவட்டங்களில் ஜனவரி 19 முதல் ஜனவரி 31 வரை நடைபெற உள்ளன. ஸோ எந்த டியூரேஷன் எத்தனாவதுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. 6வது கேலோ இந்தியா கேம் டேட் பார்த்தீங்கன்னா January 19 எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும். தென் நெக்ஸ்ட் நியூஸ். ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. பூமியை காக்க உறுதி ஏற்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள். ஸோ அதிலிருந்து எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும் இங்கே இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம். நீர் நச்சாகி கொண்டு வருகிறது, காற்று மாசாகி வருகிறது, வனப்பரப்பு குறைந்து வருகிறது, மக்கள் தொகை அதிகமாகி வருகிறது, பனிப்பாறைகள் உருகி வருகின்றன, அதனால் கடல் மட்டம் பெருகி வருகிறது, புவிப்பரப்போ சுருங்கி வருகிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, துபாய் மாநாடில் புவி வெப்பத்தை குறைக்கிறதுக்காக ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. 1.5% செல்சியஸ் அப்படிங்கிறது தான் அந்த இலக்கு. தற்போது அதில் 1.2 செல்சியஸ் வெப்பநிலையை நம்ம அடைஞ்சிட்டோம். இதனை குறைக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் 10 ஆண்டுகளில் பூமியோட வெப்பமானது 1.5 செல்சியஸை அடைஞ்சிரும். எனவே மிக மிக அவசரமாக இதை நிறைவேற்ற வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சகிப்புத்தன்மை நீதியை மக்கள் பின்பற்ற வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் தன்கர் வலியுறுத்தல். சகிப்புத்தன்மை நீதியை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்தியாவில் தோன்றிய பௌத்த மதம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. புத்தரின் கொள்கைகளால் பாரதம் வழிநடத்தப்படுகிறது. அவரின் கொள்கைகள் நம்பிக்கையின் ஒளியாக விளங்குகிறது. அத்துடன் அனைத்து தரப்பு மக்களையும் பொதுவான தளத்தில் ஒருங்கிணைக்க ஊக்கமளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று திமுக கேட்டுக்கொண்டுள்ளது. அதனை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள உயர்நீதிக்குழுவையும் நிராகரித்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன். புத்தாக்க நிறுவனங்கள் தரவரிசையில் தமிழகம் முதலிடம் என்று முதல்வர் அவர்கள் பெருமிதமாக கூறியுள்ளார். தமிழ்நாடு ரொம்பவே முக்கியமான ஒன்று, சிலபஸில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ். கடற்கொள்ளையர்களை தடுக்கும் பணியில் கூடுதல் கப்பல்கள். இந்திய கடற்படை தளபதி ஹரிகுமார் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்களை தடுக்கும் வகையில் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடும் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை
அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று கடற்படை தளபதி ஹரிகுமார் புதன்கிழமை தெரிவித்தார். மேலும் வடக்கு அரபிக்கடலில் சோமாலியா அருகே 15 இந்தியர்கள் உட்பட 21 மாலுமிகளுடன் அண்மையில் பயணித்த சரக்கு கப்பலை கடத்தும் முயற்சியில் கடற்கொள்ளையர்கள் ஈடுபட்டனர். நெக்ஸ்ட் நியூஸ். மணிப்பூரில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு, குண்டுவீச்சு, காவல்துறையினர் 2 உயிரிழப்பு. மணிப்பூரின் மோரே நகரில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டும் ராக்கெட் குண்டுகளை வீசியும் குக்கி பழங்குடியினத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் புதன்கிழமை தாக்குதலில் ஈடுபட்டனர். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 2ஆம் வகுப்பு பாடத்தை சரளமாக படிக்க இயலாத 25% இளைஞர்கள் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது குறித்து பார்க்கலாம் பாருங்க. நாட்டில் 14 இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களில் 25% பேருக்கு 2ஆம் வகுப்பு பாடங்களை அவர்களின் மாநில மொழியில் சரளமாக படிக்க இயலவில்லை என்று ஆண்டு கல்வி அறிக்கையின் நிலை என்று சொல்லக்கூடிய அசர் ஆய்வு முடிவுகள் தெரிவித்துள்ளது. மேலும் ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகளை பொறுத்தவரை ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே சேர்க்கை பெறுவதும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் மாணவர் சேர்க்கை நிலை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு மேற்கொண்டு இந்த அசர் அறிக்கை வெளியிடப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன். வெளிநாடுகளிலும் கூகுள் பே மூலம் பரிவர்த்தனை செய்ய ஒப்பந்தம். இந்தியாவிற்கு வெளியே மற்ற நாடுகளில் UPI பரிவர்த்தனையை விரிவுபடுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கூகுள் இந்தியா மற்றும் ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்படும் NPCI சர்வதேச பரிவர்த்தனைகள் நிறுவனம் கையொப்பமிட்டுள்ளன. நெக்ஸ்ட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. உலக சாம்பியனை வீழ்த்தினார் பிரக்ஞானந்தா. தரவரிசையில் நம்பர் 1 இந்தியா. நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா 4வது சுற்றில் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங்லினரை வீழ்த்தி அசத்தினார். நெக்ஸ்ட் ஒன். நடப்பு காலாண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓப்பனில் முக்கிய வீராங்கனைகளான துனிஷியாவின் ஆன்ஸ் ஜபியூர், கிரீஸின் மரியா சக்காரி ஆகியோர் அதிர்ச்சி தோல்வி கண்டனர். நெக்ஸ்ட் ஒன். 3வது T20 டை சூப்பர் ஓவரில் வென்றது இந்தியா. நெக்ஸ்ட் ஒன். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையேயான T20 தொடரில் கள நடுவராக செயல்பட இருக்கும் இங்கிலாந்தின் சூ ரெட்ஃபன் இருதரப்பு கிரிக்கெட்டில் ICCயால் நியமிக்கப்பட்ட பொதுவான முதல் பெண் நடுவர் என்ற பெருமையை பெறவுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். அயோத்தி ராமர் கோயிலுக்கான உற்சவர் பல்லக்கு ஒரே நாளில் வடிவமைத்த மாமல்லபுரம் மரச்சிற்ப கலைஞர். அயோத்தி ராமர் கோயிலுக்கான உற்சவர் பல்லக்கினை மாமல்லபுரம் சிற்பக் கலைஞர் ரமேஷ் தபதி தலைமையில் மரச்சிற்ப கலைஞர்கள் ஒரே நாளில் வடிவமைத்துள்ளனர். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி who are related to the அயோத்தி டெம்பிள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் தபதி முக்கியமான ஒருத்தர் அயோத்தி கோயிலுக்கான உற்சவர் பல்லக்கை ஒரே நாளில் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் தான். தென் மாமல்லபுரத்துலேருந்து ஹைதராபாத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து அயோத்திக்கு எடுத்துகிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒன்று. தென் மாமல்லபுரத்தில் இது மட்டும் கிடையாது, மூலஸ்தான வாசல் உள்பட ஒரு 48 மரக்கதவுகளில் தலா 100 கிலோ எடையுள்ள தங்கமுலாம் பொருத்தப்பட்டிருக்கு. இதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். தென் எஸ்டர்டே நியூஸில் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவில் ஒரு பார்வை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நியூஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் என்ன ஸ்ட்ரக்சரில் இந்த கோவில் கட்டியிருக்காங்க, என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத அதில் நோட்டிஃபை பண்ணியிருக்கோம், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன். 3 விமான நிறுவனங்கள் மும்பை விமான நிலையத்திற்கு ரூபாய் 2.70 கோடி அபராதம். விதிமீறல் தொடர்பாக இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனங்கள் மும்பை சர்வதேச விமான நிலைய நிறுவனம் ஆகியவற்றிற்கு விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பும் விமான போக்குவரத்து இயக்குநரகமும் மொத்தம் 2.70 கோடி அபராதம் விதித்துள்ளனர்.
நெக்ஸ்ட் நியூஸ், ஹவுதிகளை பயங்கரவாதிகளாக அறிவித்தது அமெரிக்கா. ஈரான் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. காசா போரில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்துவதால் இந்த அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், தாய்லாந்து பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து, 23 பேர் உயிரிழப்பு. நெக்ஸ்ட் ஒன், 2வது ஆண்டாக சரிந்த சீன மக்கள் தொகை. 2வது ஆண்டாக அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் இந்த மாதிரி சீன மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. பெரும்பாலும் கோவிட் இஷ்யூஸ் அந்த டைமில், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத், இதெல்லாம் தான் ரீசன்ஸாக இருந்திருக்கு. தென் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக ஒரு காலத்தில் சீனா இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்டோட மக்கள் தொகையை இந்தியா பீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஐநா கடந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ சீன மக்கள் தொகையை இந்தியா பீட் பண்ணியிருக்கு. தென் அடுத்தது பார்க்கலாம். அலங்காநல்லூரில் ஏறுதழுவுதல் அரங்கம் ஜனவரி 24 திறந்து வைக்கிறார் முதல்வர். ஸோ இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழர்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்துட்டுருக்கு. அதில் 66,000த்திற்கும் மேற்பட்ட காளைகள், 25,000த்திற்கும் மேற்பட்ட காளையர்கள் களத்தில் சந்திக்கிறாங்க. புழுதி பிறந்த நிலத்தில் நடந்த பண்பாட்டு நிகழ்வை சுமார் 3 லட்சம் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. வெற்றி பெற்ற காளைகளும் வீரர்களுக்கும் பரிசு பெறுகின்றனர். அலங்காநல்லூரில் கீழக்கரை அப்படிங்கிற பகுதியில் மிக பிரம்மாண்டமான ஏறுதழுவுதல் அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் இந்த அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 24 இந்த அரங்கத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். வரும் ஜனவரி 24 இந்த அரங்கத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.